வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியும் மனோஜும் விஜயாவோட காலில் விழுந்து, ஆண்டி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறாங்க ரோகிணி. மனோஜ் சொல்கிறாங்க, ஏம்மா உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இந்த 27 லட்ச ரூபாயை மறைச்சது மிகப்பெரிய தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, 2 பேருமே எந்திங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த முத்து சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லை, இது வரைக்கும் நாட்டாமல் கொடுத்த தீர்ப்பு சரியாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு தவறு பண்ணீங்க, இப்போ நாட்டாமல் மன்னிச்சிட்டாங்க. உங்களை 2 பேரையும் பிரித்தும் வச்சுருந்தாங்க. சரி, கூடுமான வரைக்கும் உங்களை ஒன்று சேர்த்த மாதிரியே வச்சுக்கலாம். ஆனால் நாட்டாமல் தீர்ப்பில் ஏதோ ஒன்று குறைபாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா குறைபாடை பார்த்த அப்படிங்கிறாங்க. டேய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா முத்தை பார்த்து சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, நான் அண்ணாமலையோடைய பையன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டேன், கரெக்டாக தான் பேசுகிறேன். சரி, அவங்க 2 பேரும் 27 லட்ச ரூபாயை அப்பா பணத்தை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. நாட்டாமல் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கணும்? இந்த பணத்தை உங்கள் அப்பாட்ட கொடு, இல்லைன்னா கடையை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு சரியான கோபம் வருது. ரோகிணிக்கு பயங்கர ஷாக்கு. ஆகா, மனோஜ் இந்த கடையை இந்த முத்து பிடுங்க பார்க்கானா அப்படின்னுட்டு இருக்கும்போதே ரோகிணியுடைய உள்சான்றா மனோஜ் கேட்குறாரு, என்னடா அந்த பர்னிச்சர் கடையை நீ ஆட்டையே போடலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. ஏண்டா இப்படி ஒரு ஆசை இருக்குண்ணே அப்படிங்கிறாரு மனோஜ். எனக்கு அப்படி ஒரு ஆசைலாம் கிடையாது. உங்கள் கடையாக இருக்கட்டும், என்ன எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய 27 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா கொடுக்க முடியும்? இப்போ இந்த நாடா நான் 30 லட்ச ரூபா ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ஏமாறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 30 லட்ச ரூபா பணம் வந்துருக்குல்ல, அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டே, என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க விஜயா. அம்மா அங்கே பாருங்கள், தீர்ப்புனா கரெக்டாக இருக்கணும். தவறு அவங்க செஞ்சுருக்காங்க, என்ன பணத்தை திருப்பி தரலை. இப்போ கடை அதனுடைய சொத்தாக இருக்குது, அந்த 27 லட்ச ரூபாயினுடைய சொத்தாக இருக்குது. கடைக்கு ஓனரு அப்பா ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவின்னு சொல்கிறாரு, அவன் முத்து சொல்கிறது கரெக்டு தானே, நீ ஒரு காலமும் அப்பாவுக்கு அந்த வேகனை 27 லட்ச ரூபாய் கொடுக்க போகிறது இல்லை. அப்பா பணத்தின் மூலமாக உருவான கடை அது. இந்த கடையை வச்சுக்கிட்டு என்னையும் முத்தையும் பல முறை குறைச்சி பேசுகிறேன். இந்த வீட்லேயே நான் தான் பெரிய பிஸ்னஸ் மேன், நம்ம ஏரியாவிலேயே நான் தான் பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு கீழே தான் எல்லோரும் அப்படிங்கிற. அதுபோக நீ சொல்கிறத தான் இந்த வீட்டில் அண்ணி சமைக்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்படிலாம் பேசுகிற, நீ பேசுகிற, நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று 27 லட்ச ரூபாயை ஒரு வாரத்தில் கொடு, இல்லையா அப்பா பேரில் கடையை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாண்டா, விடுங்க. அவன் ஏதோ ஒன்று ஏமாற்றி கடையை வச்சுட்டான், கடை வச்சதாக இருக்கட்டும், அவங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது முடியாது அப்படிங்கிறாரு முத்து. எப்பா, எங்கள் 2 பேர் பங்கையும் அவன் சேர்த்து வச்சுருக்கிறான், நியாயப்படி எங்ககிட்ட அவன் பம்மி பேசணும். இடா, உங்கள் பங்கையும் நான் வச்சுருக்கேன், எனக்கு வருமானம் வரும்போது நான் உங்கள்கிட்ட தாரேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். எங்கள் பங்கையும் வச்சுக்கிட்டு துமுறு பேச்சு பேசிக்கிட்டு ஒருதலை பட்சமாக நடக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா. எனக்கோ ரவிக்கோ வேண்டாம் கடை, ஆனால் ஓனர் நீங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம்டா, மனோஜே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. டேய், என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க விஜயா. இதை தாம்மா நினச்சிட்ருக்கோம். எங்கள் அப்பா போனால் எங்கள் அப்பாவுக்கு வரணும், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் அந்த பங்கு வரணும். இவன் மட்டும் எடுத்துக்கிட்டான்னா எங்களை பார்க்க என்ன இழிச்சுவாய மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா. முத்து கேட்குற விதம் தப்பாக இருக்கலாம், ரவி சொல்லுத நிலை வேறையாக இருக்கலாம், ஆனால் உண்மை நிலை அதுதான். 3 பேருக்கும் உள்ள பங்கை ஒருத்தனே வச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு 2 பேரை குறைச்சி பேசுகிறது சரியே கிடையாது. ஒரு வாரத்தில் எப்படி ரெடி பண்ணி கொடுப்பானோ அவங்க 2 பேர் பங்கையும் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிளம்பி போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா அவங்க பங்கு தீர்ப்பை கரெக்டாக சொல்லிட்டு போகிறாரு, எங்கள் பங்கு நீ தர வேண்டாம் அப்படின்னா மனோஜ் சிரிக்கிறாரு. அப்பா வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டான்னு சொல்லலை, ஒரு வாரத்தில் நீங்கள் பணம் தரலை அப்படின்னா அந்த கடைக்கு ஓனரு மிஸ்டர் அண்ணாமலையாக இருப்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரவி கை தட்டுறாரு.
நானும் முத்து என்ன சொல்கிறேனோ அதான் கேட்பேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் முத்து சொல்லிட்டு போனதை நினச்சி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ விஜயாவுக்கும் ஒன்றும் ஓடலை. ஒரு வாரத்தில் அப்போ கடையை முத்து பிடுங்கி அண்ணாமலைட்ட கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது, என்ன ஆண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே 3 பேருமே பெட்டில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என் வீட்டுக்காரே வந்து கடையை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் முத்து வாங்கி கொடுத்துருவான். முத்தை மீறி இந்த வீட்டில் யாரும் எதுவும் செய்ய முடியாது, அது உனக்கே தெரியும். அதனால் வேறு வழியே இல்லை, நீங்கள் கடையை கொடுக்க தான் வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படியே ஒரு நடிப்பை போடுதாங்க. ஆண்டி, நான் கடையை எதுக்காக மனோஜுக்கு வச்சு கொடுத்தேன் அப்படின்னா, உங்கள் பையன் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன் மனோஜ், உங்கள் மனோஜ் யார்கிட்டையும் கஷ்டப்படுத மாதிரியோ அல்லது கீழே நிற்கக்கூடாது. இந்த முத்தும் மீனாவும் எதுக்கெடுத்தாலும் மனோஜை குறைச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை என்னால் தாங்க முடியலை. அவங்க பேசும்போது உங்களுக்கும் மனசு வலிக்கிற வழியை நான் உள்ளபடியே நேர்லேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆண்டி. அதனால தான் இப்படி ஒரு நிலையை செஞ்சேன். ஆனால் நான் செஞ்ச உடனே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் செஞ்ச தவறும் அது ஒன்று தான். ஆனால் கடையை எப்படி கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் ஆண்டி? நீங்கள் நினச்சா அங்கிள் வேண்டான்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என் வீட்டுக்காரே வேண்டான்னு சொன்னாலும் இந்த முத்து விடமாட்டான். கண்டிப்பாக இது ஒரு நிலையாக பிடிச்சி இந்த கடையை அவர் பேரில் வாங்கி கொடுத்தே தீருவான். இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அம்மா உன்னைதாம்மா மழை போல் நம்பியிருக்கேன். நீதாம்மா வந்து எப்படியாவது ஒரு வழி பண்ணி இந்த கடையை என்கிட்டருந்து போகாத அளவுக்கு செய்யணும். இந்த கடை வந்து என்கிட்டருந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை டீலர்ஷிப்லேருந்து என்னை தூக்கி விட்ருவாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த 30 லட்ச ரூபா கடனும் என்னால் அடைக்க முடியாது. ஆக ரொம்ப சங்கடமாக போயிருமா அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏம்மா, எதையாவது சொல்லி அந்த முத்தை இது பண்ணுங்கம்மா. நீங்கள் அவனை மகனாக ஏற்றுக்கல, ஆனால் உங்களை அவன் அம்மாவாக ஏற்றுருக்கான். நீங்கள் சொன்னால் என்னன்னாலும் கேட்பாம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்கணும்னு நினச்சாலும் அந்த பூக்காரி இருக்கா பாரு, அவள் கேட்க விட மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, நீங்கள் சொல்லுது 100% உண்மை. முத்து கோவக்காரு தான், ஆனால் அந்த மீனா ரொம்பவே கிரிமினலு அப்படின்னு ஏற்றி விட்றாங்க. இன்னும் விஜயா ரொம்பவே யோசிக்காங்க. என்னம்மா ரொம்பவே யோசிக்கிங்க? நீங்கள் முத்தை சொல்லி டேய் அண்ணன் வச்சுட்டு போகிறான்டா, வேலையை மட்டும் பாருடா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை பற்றி பேசவே மாட்டாம்மா. ப்ளீஸ்மா எனக்காக பண்ணுங்கம்மா அப்படிங்க. டேய் சும்மாறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ப்ளீஸ்மா ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறாங்க. யோசித்து முடிச்சுட்டு ரோகிணியே பார்க்குறாங்க. என்னம்மா ரோகிணியே பார்க்குறீங்க? ரோகிணி பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கட்டலாமா? நாங்கள் 2 பேருமே உன் காலில் விழுந்துட்டோம்லாமா? என்ன தானம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து விஜயாவை ஒரு மாதிரி மனசை கரைக்கிறாங்க. உடனே ரோகிணியை மறுபடியும் பார்க்குறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு? என் மேலே இன்னும் உங்களுக்கு கோபம் போகலையா அப்படிங்கிறாங்க. கோபம் போகலை அப்படின்னு சொன்னால் ஒரே பெட்டில் உங்களை பக்கத்தில் வச்சு எப்படி உட்காந்து பேசுவேன்? ரோகிணி, இதுக்கு நீந்தாம்மா ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? உங்கள் பையன் 27 லட்ச ரூபாயை ஒரு வாரத்தில் தரலைன்னா கடையை நான் அவங்க அப்பா பேரில் எடுத்துக்குவேன்னு சொல்லி இந்த முத்து சொல்கிறாரு. உங்கள் இன்னொரு பையன் எனக்கு கடை வேணுமா, எப்படியாவது முத்துட்டு பேசுங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். இப்படி இருக்க இடப்பட்ட கேப்பில் நான் இந்த வீட்டில் வாழ வந்த மருமக, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீந்தாம்மா பண்ணணும். இங்கே நடக்கக்கூடிய விஷயத்த உங்கள் அப்பாட்ட நீ பேசுமா. நாங்கள் வந்து குடும்ப பணத்தில் ஃபர்னிச்சர் கடை வச்சிட்டோம். அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என் கொழுந்தன் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லார்ட்டையும் பேசி அந்த கடையை அவங்க பேரில் எழுதி வைக்க சொல்கிறாங்க. என் வீட்டுக்கார் எப்படி கடையை கொடுப்பாரு? அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அதனால் எங்களுக்கு உடனடியாக ஒரு 27 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மாமாட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் அப்பாவை கொடுக்க சொல்லுமா. அப்படி கொடுத்துட்டேன்னா கடை உங்களுக்கே ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா மனோஜ் சிரிக்கிறாரு. எப்பா பணம் வந்துடும், அம்மா கரெக்டான ஐடியாவை கொடுக்குறாங்க. ரோகிணி அவங்க அங்கிள்கிட்ட பேசினாங்கன்னா பணம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் நம்மளுக்கு தான் இருக்க போகுது, அந்த டீலர்ஷிப்பும் நம்மளுக்கு கேன்சல் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. அப்படி ஒரு மாமாவே இல்லையே,
நான் எப்படி கேட்குறது? நான் எல்லாமே பொய்லாம் சொல்லி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து முழிக்கிறாங்க. உடனே விஜயா நடிப்பில் முதல் லெவலுக்கு போகிறாங்க. விஜயா வந்து ரோகிணி கன்னத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஏம்மா, நான் உனக்கு அம்மா மாதிரி தானே. மனோஜை நீ அந்தளவுக்கு விரும்புகிறல்ல, மனோஜ் நல்லா இருக்கணும், இந்த மாமியார் மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நினப்பு உனக்கு இருக்கலாமா? கண்டிப்பாக நீ செய்வ. உங்கள் மாமாட்ட நீ பேசுமா, நீ பேசுகிற மாதிரி பேசு. கரெக்டாக அவங்க மாமா என்ன செய்வார்? க்ளீனாக பணம் அனுப்புவார். அதை வச்சு இந்த முத்து மூஞ்சில் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாயை பொத்திக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதுலேயுமே ஒரு பங்கு எடுத்துக்கலாம். 27 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு உங்கள் பங்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. ஏமா ஒரு மாதிரி இருக்க, உங்கள் மாமாட்ட பேசிடலாம்ல, இல்லைன்னா ஃபோன் நம்பரை என்கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நானே பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எப்படி பேசுவியோ ஏது பேசுவியோ, ஆனால் இதில் வந்து நன்மை நடக்கணும். மனோஜுக்கு கடை எக்காரணம் கொண்டு அவனை விட்டு போகக்கூடாது. மனோஜ் தான் அந்த வீட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். அதுக்கு உங்கள் அப்பா பணம் 27 லட்ச ரூபா அனுப்புனா மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. சரிம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ரோகிணி இப்படியான சூழ்நிலையில் அவங்க அப்பாட்ட எப்படியும் பணம் வாங்கிடுவான். அந்த பணம் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸில் நம்மளை உயர்த்ததுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த கடை நம்மளை விட்டு ஒரு காலமும் போகாது. இந்த ஜீவா நம்மளுக்கு எதிரான துரோகத்தை பண்ணி இந்த முத்து கூட சேர்ந்து என்னை வந்து கவுக்க நினச்சாலும் இது நடக்காது. என் பொண்டாட்டி ரோகிணி என்னை மீட்டெடுப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நேராக பாத்ரூம் போகிறாரு. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரில, ரொம்ப ஷாக்காகி உட்காந்துருக்குறாங்க. மனோஜ் பாத்ரூம்லேருந்து வெளில வர்றதுக்கு முன்னாடி ரோகிணி பேக்கை போட்டுட்டு அவசரமாக கிளம்பி வீட்டு விட்டு வெளில போகிறாங்க. அப்போ மணியை பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகிடுது. ஆகா, நம்ம ஆர்வக்குளாரில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. என்ன ரோகிணி, என்னாச்சு? இவ்வளோ நேரத்துக்கு வெளில போய்ட்டு வர என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் டயத்தை சரியாக பார்க்கல, அதனால் போயிட்டேன். எங்கள் மாமாட்ட பேசுறதுக்காக தான் போனேன் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பேசுகிற? மாமாட்ட தான் ஃபோனை ரூமில் இருந்தே பேசலாமே, நீ எதுக்கு வெளில போனேன்? சரி, இங்கேருந்து பேசு, இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் பேசு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் மொட்டை மாடியில் போய் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு மொட்டை மாடி போயிடுறாங்க. அங்கே முத்து மீனாவும் பயங்கர ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. கீழே பார்த்து வந்துடுறாங்க. என்ன ரோகிணி, கீழே வந்துட்டோம், மாமாட்ட பேசிட்டியா அப்படிங்கிறாங்க. பேசணுன்னு தான் போனேன், அங்கே முத்து மீனாவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனா இருந்துகிட்ருக்காங்களா? வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. போய், டேய், நீங்கள் 2 பேரும் இப்படிங்க வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் முன்னாடி எப்படி வந்து ஃபோன் பேசுவா அப்படிங்கிறாங்க. டேய், நாங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் உன் பொண்டாட்டி ஃபோனில் பேசுறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. டேய், அது மாமாட்ட ஃப்ரீயாக பேசணும்னு நினைக்கிறான், வீட்டுக்குள்ளே ஃப்ரீயாக பேச முடியல, அதனால் மொட்டை மாடியில் வந்து ஃபோன் பேசலாம் அப்படின்னு நினச்சி வந்துருக்குறான். நீங்கள் எப்படி இங்கே வந்து நெருக்கமாக நினைக்கிறீங்கன்னா எப்படா வருவா அப்படிங்கிறாங்க. டேய் மாங்கா, நீ எப்படி வந்த அப்படிங்கிறாங்க. என்னைப்படி வழியாக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதே வழியாக வர சொல்லு, வந்து ஓரமாக பேச சொல்லு. ஏன் மாமாட்ட பேசுறதுன்னா ரகசியமாக பேச போகிறாங்க, அவங்க பாட்டில் பேசிட்டு போகிறாங்க, இல்லை ரூமில் வச்சு பேச சொல்லுடா, இது ஒரு கதையாக வந்து பேசிகிட்டு இருக்கா, போடா ஓடு காலி அப்படின்னு சொல்லி நெத்தியில் ஒரு போடுவார். உடனே, டேய் முத்து, இந்தாண்டா ரொம்ப ஓவராக பண்ணுற, உன்னால் தாண்டா எனக்கு இவ்வளோ பிரச்சனையோ அப்படிங்கிறாங்க. டேய், நீ பிறந்ததே பெரிய பிரச்சனைடா போடா அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிக்கிறத பார்த்துட்டு பயங்கர எரிச்சலாகுது இந்த மனோஜுக்கு. நீ எல்லாம் சிரிக்கிற, ரோகிணி 27 லட்ச ரூபாயை கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிட்டு போகிறாங்க. இங்கே முத்து சொல்கிறாரு, மீனா, ஒரு வாரத்தில் அவன் பணம் பிரட்டி தந்துக்கிட மாட்டான். இவன் செயல்பாடும் அவன் வீட்டம்மா செயல்பாடும் வித்தியாசமாக இருக்குது. எங்கள் அம்மா அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் ரெடி பண்ணணும்னு நினச்சாங்கன்னாலும் சரி வராது. வீட்டு பத்திரம் ஒன்றை தான் இருக்குது மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, மாமா என்கிட்ட தான் தந்து வச்சுருக்காங்க, அதை எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கேயே இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம வீட்டு பீரோவிலே அங்கேயே இருந்துச்சுன்னா அம்மா ஏன் இந்த மனோஜ் கூட அந்த பத்திரத்தை எடுத்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்கறதுக்கு பார்ப்பான். அதனால் நீ வந்து அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. மாமா தான் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் கொடுத்து வைமா, இந்த வீட்டோட நிலவரம் சரியில்லை, மனோஜோட செயல்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருபடியாக இருக்குது, அதனால் இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணிடாமல் முன்னாடி சும்மா கிடக்கும் போதே ரோகிணிக்கு வந்து ஃபர்னிச்சர் இந்த பார்லர் வச்சு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட கேட்காம வச்சு கொடுத்துட்டா விஜயா. இப்படி இருக்கும்போது மனோஜ் தொழில் பண்ணுறாங்க, அவனுக்கு தொழிலுக்கு முதலுக்கு கொஞ்சம்
பணம் வந்து சங்கடப்பட்டுச்சு, அதனால் வெளியே தெரியாமல் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாள். அதுக்கப்புறம் நம்ம கடந்துக்கிட்டு போராடுறது ரொம்ப சங்கடம். அதனால் உங்கள் அம்மாட்ட கொடுத்து வைம்மா இந்த பத்திரத்தை, நம்மளுக்கு தேவைப்படும் போது வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே கொடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அந்த பத்திரம் உன்கிட்ட தான் இருக்குன்னு காட்டிக்காத, நானும் எதையும் சொல்லிக்கல. இந்த பணத்தை புரட்டுறதுக்கு ஏதாவது நினச்சி இந்த கல்லாளி போய் ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் நினைப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிச்சிட்டு, ஏங்க புரட்டுறாங்க புரட்டலை அப்படிங்கிறான். மீனா, அது இல்லை மேட்ரு. அவன் நம்மளுக்கு வர வேண்டிய பங்கையும் வச்சுக்கிட்டு அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லி யாரையும் மட்டம் தட்டி பேசுகிறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. என்ன பேசுனா பேசிட்டு போகிறான். நான் எதுவுமே படிக்கலை, ஆனால் ரவி ஒரு கேட்ரிங் படிச்சிருக்கான், ஒரு வேலை பார்க்கான். அவனையும் குறைச்சி பேசிக்கிட்டு அந்த சுருதி பிள்ளை நல்ல வசதியான வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, அந்த பிள்ளையும் பொறுத்து போகுது அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுகிறதா? அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் தன்மையாக என்கிட்ட 27 லட்ச ரூபா இப்போ கொடுக்க வழி கிடையாதுல்ல முத்து. ரவி, தயவு செய்து நீங்கள் 2 பேரும் என்ன செய்யாதீங்க, எந்த மன சங்கடத்தையும் நீங்கள் படாதீங்க, அண்ணன் தந்துடுறேன் அப்படின்னா முடிஞ்சே போச்சு. துமுறு பேச்சு பேசிக்கிட்டு நான் பெரிய ஆள், நீங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னால் அப்போ வீம்பு வருதில்ல. அதுபோக அது உழைச்ச காசு, எங்கள் அப்பாவோட உழைச்ச காசு, எங்கள் அப்பாவுக்கு பயன்படட்டும். இந்த தொழிலில் லாபம் கிடைக்கி நட்டம் கிடைக்கி என்னமும் நடந்துட்டு போகுது. எங்கள் அப்பா பணத்தில் எங்கள் அப்பா என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க. அது நானும் ரவியை கேட்க போகிறதில்ல. எங்கள் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு அவன் மட்டும் பண்ணும்போது ஏற்றுக்கிட முடியாதுல்ல அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. ஒன்று அதுவும் சரிதாங்க. நம்ம இப்போ நீ மொட்டை மாடியில் தூங்குறதா கீழே தூங்குறதா அப்படிங்கிறாங்க. மீனா, இன்றைக்கி மழை வராதுன்ட்டாங்க. உள்ளே படுத்து படுத்து நம்மளுக்கு ஹீட் ஆகுது. இந்த பனி பதத்தில் படுத்தா சூப்பராக இருக்கும். நான் ரவிகிட்ட சொல்லி அந்த ட்ரெண்டு கொண்டு வந்து அந்த மேலே ஒரு போடுவோம்ல, பேர் என்ன பேர் மீனா அப்படிங்கிறாங்க. அதாங்க ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கீழே போய் அந்த கூடாரத்தை எடுத்து வந்துடுறாங்க. இந்த கூடாரத்தை எடுத்து வந்து நைட்டு மேலே தூங்குறதுக்குள்ளே வேலையை பார்க்குறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப குழப்பமாக உட்காந்துருக்காங்க. ரோகிணி, நீ கால் பண்ண வேண்டியதானே, நான் ரூமில் வேணால் பேசுனா வேணா வெளியே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. ரோகிணி அங்கே ஃபோன் பேசுகிற சவுண்டு கேட்கு. அங்கே வித்யாட்ட பேசுகிறாங்க. என் மாமாட்ட பேசிட்டாங்க, எப்படியும் என் மாமா என் அப்பாட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்ணி நம்மளுக்கு 1 வாரத்துக்குள்ளே வந்துடும். இந்த 1 வாரம் கழித்து நான் யார் அப்படி இந்த வீட்டுக்கே நான் காட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த மனோஜ் யார், ரோகிணியோட லெவல் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக டிவி போட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கே வித்யாட்ட ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. என்ன நடந்தாலும் எனக்கு தாண்டி பூசை உழுது சொல்லுவாங்க பாரு, மத்தாளத்துக்கு 2 பக்கமும் வந்து பூசை விழுகுமாங்க. அதை மாதிரி எனக்கு எல்லாரும் போடுற கோலில் எனக்கு தாண்டி பூசை விழுது. சரி, ஒரு பிரச்சனை கடந்து போயிட்டு ஆன்ட்டியை காலில் கையில் விழுந்து நடித்தாச்சு, அந்த பிரச்சனையை முடித்தாச்சு, அப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்தாப்புல ஒரு பிரச்சனை வந்து எனக்கு என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, ஒரே வழி தாண்டி, நான் சொன்னதெல்லாம் பொய், என்னை மன்னிச்சிருங்க, என் புருஷன் இந்த கடை வைக்கிறதுக்கு அனுமதிங்க முத்து. ரவி, தயவு செய்து அவர் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தானே, உங்களுக்கு அவர் மேலே பாசம் இல்லையா? எங்கேயோ இருந்து வந்த எனக்கு இருக்கிற பாசம் உங்களுக்கு இல்லையா? புரிஞ்சுக்கோங்க, அவர் கடையை வச்சுக்கிட்டோம், இந்த 27 லட்ச ரூபாயை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி நீ கையெடுத்து கும்பிட்டா முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. இது மற்ற வீட்டில் சாத்தியப்படும்டி, இந்த வீட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் அத்தை என்னையை ரொம்ப நம்புகிறாங்க, சரியா? நான் பெரிய பணக்காரி, நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், அப்படி இப்படின்னு ரொம்பவே நம்புகிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் ஒன்றுமில்லாதவா அப்படின்னு தெரிஞ்சால், நீ சொன்னைய மனோஜ் வந்து இன்னும் உங்கள் அம்மா பேச்சு தான் கேட்காங்க, உன் பேச்சியாடி கேட்காங்க அப்படின்னு நீ சொன்னல, அது அப்படியே நடக்கும். விஜயா ஆண்டி, நான் வந்து மனோஜோட ஒய்ஃபே கிடையாது, வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னாலும் நான் போக வேண்டியதாக இருக்கும். மனோஜும் ஏன் போகிற அப்படின்னு கேட்க மாட்டான். அப்படி ஒரு நிலை தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா ரொம்பவே சிரிக்கிறாங்க. ரோகிணி, ரொம்ப காமெடியாக இருக்குடி, இந்த காமெடி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ 1000 பொய்யை சொல்லி ஏன் உன் பச்சை பிள்ளையை விட்டுட்டு நீ இப்போ அங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நடிப்பு என்றைக்கு தான் முடியும் அப்படின்னு தெரியலை. ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டால் 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அதிகபட்சமாக. உன் வாழ்க்கை முழுவதும் நடித்து எப்படி நீ இது பண்ணுவ? இப்போந்தான் அந்த கடைக்குள்ள பணத்தை மறைச்சிட்டிங்கன்னு ஒரு பிரச்சனை ஓடுச்சு. இப்போ அடுத்தாப்பில் மலேசியா பிரச்சனை ஓடுது. அங்கே 27 லட்ச ரூபா வாங்கிட்டு வா, வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கா?
இதுக்கு தீர்வு அதுதான்டி அப்படிங்கிறாங்க. இல்லைடி, முடிஞ்சளவு ஏதாவது பண்ணி நடிக்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலடி அப்படிங்கிறாங்க. சரி, நாளைக்கு காலையில் வா, ஏதாவது நம்மளால் அதிகபட்சமாக பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் 27 லட்ச ரூபா நம்ம பெரட்டுறதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. நம்ம உருண்டு பிறண்டு 2 லட்சமோ 3 லட்சமோ யார்ட்டையோ கடன் வாங்கலாம். அதுவும் 4-5 பேர்கிட்ட சேர்ந்து தான் வாங்க முடியும். சுற்றி சுற்றி நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படிங்கிறாங்க. சரிடி, காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே கதவை திறக்கிறாங்க. ஓ, அவங்க மாமாட்ட பேசிட்டாங்க போலையேன்னு சொல்லி மனோஜ் வீட்டு ரூமுக்குள்ளே வராங்க. என்ன வினி, உங்கள் மாமாட்ட பேசிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு வாரத்தில் பணம் அனுப்பிடுவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே கொஞ்சம் வரவு செலவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கான், இல்லைன்னா உடனே அனுப்பிடுவேன், எத்தனை நாள் ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹினி, ஒரு வாரத்தில் எப்படியாவது அனுப்ப சொல்லிடு. ஏன்னா ஒரு வாரத்தில் அனுப்பலை அப்படின்னா கடைக்கு ஓனராக எங்கள் அப்பாவை ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டாங்கன்னா அங்கே எவ்வளோ வருமானம் வருது, ஏது வருது, அதை தெரிஞ்சுக்கிட்டு கடையை திருப்பி தரவே மாட்டாங்க. நம்ம அந்த ஃபர்னிச்சர் கடை பக்கத்துலேயே போக முடியாது. சந்தோஷ் சாரும் நம்மக்கிட்ட டீலர்ஷிப் தரதுக்கு பதிலாக எங்கள் அப்பாவுக்கிட்டேயோ அந்த கடை யாருக்கு போதோ அவங்ககிட்டயோ கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம நிலமை ரொம்ப மோசமாயிடும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ், எனக்கு எல்லாமே புரியுது, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நான் தான் எங்கள் மாமாட்ட பேசிட்டுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திரும்பி படுத்து தூங்குறாங்க. இங்கே மனோஜ் நினைக்கிறாரு, ரோகிணி கோவப்பட்டாலும் பரவாயில்லை, என் மாமாட்ட சொல்லிட்டால பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவரும் திரும்பி படுக்கிறாரு. காலையிலே விடியுது. எல்லோரும் எந்திக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ரோகிணி வீட்டை விட்டு போயிடுறாங்க. ரோகிணி போயிடுறாங்க. அப்போ அவங்க மீனா கூட எந்திக்கல. அதுக்கப்புறம் தான் மீனா எந்திக்கிறாங்க. முத்தங்கத்தெல்லாம் துடைச்சிட்டு வீட்டு வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. விஜயா காலையில் எழுந்திரிச்சி மனோஜ் ரூமுக்கு வராங்க. மனோஜ் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே மனோஜ் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, விடிஞ்சிட்டா இருக்குல்ல அப்படின்னு. டேய், மணி 7 மணி ஆகிடுச்சிட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரிம்மா. டேய், ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா தெரியும், நீ என்னை எழுப்பும் போது எனக்கு தெரியும் அப்படிங்கிற. டேய், அவளை காணலை. மீனா, அந்த ரோகிணியை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அத்தை, எனக்கு அப்படி தெரியும், நான் வழக்கம் போல் காலையிலே எழுந்திரிச்சி வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே போயிருக்கா, என்ன எது நீ வந்து பார்க்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க வீட்டில் இருந்தால் தான் போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கார்ட்டையோ அவங்க அத்தை உங்ககிட்டே சொல்லிட்டு போக மாட்டாங்களா? இவ்வளோ நாள் என்கிட்டயே தான் சொல்லிட்டு போனாங்க, இல்லை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனா? இல்லை நான் கேட்டால் அவங்க சரியான பதிலை சொல்லுவாங்களா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க அத்தை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தான் கேட்க முடியும், தெரிஞ்சாலும் கூட அப்படிங்கிறாங்க. ரொம்ப தாண்டி உனக்கு வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. அத்தை, வாயிலான்னு நீளாது, அதே இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ரொம்ப தான் உனக்கு துமுறு. ஒரு வாரத்தில் என் மருமகன் வந்து 27 லட்ச ரூபாயை அவங்கள்ட்ட தூக்கி வீச போகிறா, அதை வாங்கிக்கிட்டு நீனும் உன் புருஷனும் வாயை பொத்திட்டு இருக்க போகிறீங்க, வேணாலும் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை, அந்த 27 லட்ச ரூபா காசை வச்சு நானோ என் வீட்டுக்காரோ என்ன சார்ந்தவங்களோ எதுவும் செய்ய போகிறதில்ல அத்தை. அந்த பணத்தை அவங்க அப்பா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு அவங்க அப்பா எதிர்காலத்துக்கு வருங்காலத்தில் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வீட்டுக்காரோடைய நிலைப்பாடு. என் குழந்தை ரவினுடைய நிலைப்பாடுமே அதுதான் அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அந்த சுருதி ரவி எல்லாத்தையும் நீ வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் வேலையை நீ சாதிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த வீட்டில் என் வேலையை நான் தான் செய்தேன் அத்தை, யாரையும் வச்சு நான் சாதிக்கலை. இன்னொருத்தவங்க வேலையை கூட நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி, இந்த வீட்டில் சோறு கறி பொங்குற, அவ்வளோ பேரோட துணிமணியை துவைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு துமுறா அப்படிங்கிறாங்க. அத்தை, அது துமுறு இல்லை, வேறு வழி இல்லாமல் செய்தேன் அத்தை. இந்த இடத்துல வேறு மருமக இருந்தால் யாராவது செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இல்லை, உங்களுக்கு கூட 2 மருமக இருக்காங்க, சொல்லி பாருங்க அத்தை, தெரியும் அப்படிங்கிறாங்க. இருடி, இருக்கட்டும், இந்த ஒரு வாரம் கழிச்சு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, ஒரு வாரம் கழிச்சு என்னை இதே வசதி தான் கொடுக்க போகிறீங்க, நான் இதே மாதிரி தான் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி, ஒரு வாரம் கழிச்சு நடக்கதே வேறு. ரோகிணி 27 லட்ச ரூபா வாங்கிட்டு வர போகிறா, அதுக்கப்புறம் அந்த விஜயோட ஆட்டத்தை நான் ஆடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரித்த, அது நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நடக்கத்தாண்டி போகுது, உன் துமுறு பேச்சு நடக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரித்த, நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னடி கூட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது முத்து எழுந்திரிச்சிடுறாரு. என்ன மீனா, காலையிலே போட்டி உண்டக்கா அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பண்ணுறேன், எங்கள் அத்தை வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறேன். என்னம்மா, என்ன வேணும் அப்படிங்க. ஒன்றும் வேணாண்டா, உன் பொண்டாட்டி சொல்ல கேட்டு தானே ஆடிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ ஆட சொன்னியா, எப்படி ஆட சொன்னீங்கன்னா அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்காரு. டேய், கடுப்பு கிளப்பாத அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை 27 லட்ச ரூபாய் சீக்கிரம் பிரட்டி அந்த கடையை அவருக்கு தக்க வச்சுக்கிட பார்த்துக்கிட சொல்லுங்கள், இல்லைன்னா கடை எங்கள் அப்பா பேரில் வந்துடும் மேடம், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் விஜயா மனோஜ் ரூம் போகிறோம். டே மனோஜ், இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்கு, எந்திடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நல்லா தூக்கம் வருது அப்படிங்கிற. டே, ரோஹிணி எங்கே போயிருக்கான்னு கேளுடா. இந்த பணத்தை சீக்கிரம் அவங்க கையில் தூக்கி வீசிட்டோம்னா கடை உனக்கு ஆயிரும், இல்லைன்னா கடையை பிடிங்கிடுவாங்கடா, அது உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ரோஹிணி அவங்க மாமாட்ட பேசிட்டா அப்படிங்க. பேசிட்டலடா அப்படிங்க. ஆமாம்மா, நைட்டு பேசிட்டா, என் மாமா வந்து பணம் தாரன்ட்டார்னு நினைக்கிறேன்,
அதான் காலையிலே போயிருக்கா, ஒரு வேளை பேங்க்கு காலையிலே போகணும்னு நினைக்கல, நம்ம தெரிலலா அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ இன்றைக்கி பணத்தோடு வந்துடுவாளா அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குமா, நைட்டு பேசிட்டாலாமா. அவங்க பணக்காரங்கம்மா, 27 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ரு கிடையாது. அவங்க கோடியில் புழங்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் அனுப்பிடுவாங்க. காலையிலே ஃபோன் பண்ணி கூட அனுப்பிட்டேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் நேரத்தோட கூட போயிருப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி கேளுடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி ஃபோன் எடுக்கலையம்மா. ரோகிணி ஃபோனை எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பிஸியாக இருப்பாடா, பணத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ கடைக்கு புறப்படுறா, சீக்கிரம் கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லி குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்காரு. விஜயா வராங்க. டேய் என்னடா கடை கிளம்பலையா அப்படிங்க. சாப்பிடாமல் எப்படிமா போகிறது அப்படின்னு. டேய் கடையில் 4 இட்லி சாப்பிட்டு போக முடியாதா அப்படிங்கிறாங்கம்மா. கடையில் சாப்பிட்டா ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவாகுமா அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஒரு பிஸ்னஸ்மேன்டா, இந்த வீட்டில் கூலி வேலை பார்க்குறவங்கலாம் அவங்களே கடையில் சில நேரம் சாப்பிட்றாங்க, நீ சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணி காலையிலேயே ரொம்பவே கடுப்பாகி வித்யா வீட்டில் போய் இருக்காங்க. வித்யா என்னடி நைட்டு பேசினேன், 27 லட்ச ரூபா எப்படி பெரட்ட போகிற அப்படிங்கிறாங்க. நீ தானடி வர சொன்னேன், ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னேன், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் இருக்கிற வீடு என் சொந்த வீடு பாரு, நான் டபார் இந்த வீடை விற்றோ இல்லை அடமானம் வச்சோ உனக்கு நான் பிடி ரோகிணி 27 லட்ச ரூபாயை கொடுத்து உங்கள் வீட்டில் இது பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. பேசாமல் கிராமத்தில் இருக்க என் வீட்டை நான் வித்துட்டு மாட்டி அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் உனக்கு ஆள் கிடைக்கணும், அது 27 லட்ச ரூபாய்க்கு போகுமா? நீ கிராமத்தில் என்ன தான் பெரிய வீடை கட்டியிருந்தாலும் 27 லட்ச ரூபாய்க்கு யாரும் வாங்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் அவன் வீடு என் கணக்குக்கு 8 லட்ச ரூபா இதுலேருந்து 9 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் போகும். மீதி 17 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி, நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது வித்யா பேச்சிலே சோத்தை குலைக்கிறாங்க. அப்போ நீ இப்படி தாண்டி செய்யணும், ஒன்று ஏமாற்றிட்டு போனாங்களா இந்த கதிர் பொண்டாட்டியும், அதை மாதிரி மாமியார் வீட்டை உன் வீடுன்னு சொல்லி யார்ட்டையாவது விற்கணும், இல்லையா அட்வான்ஸ் போடணும், இல்லையா அடவு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. உலகத்தில் யாரெல்லாமோ என்னெல்லாமோ பண்ணுறாங்க, இதை உன்னால் செய்ய முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி விளையாட்டு போகல செய்கிறாங்க. நீ சொன்ன ஐடியாவும் சூப்பர் தாண்டி அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்ன என் மாமியார் வீட்டை என் வீடுன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம அதை டாக்குமெண்ட் உருவாக்கிட்டா நம்ம அதை விற்கவோ அல்லது அடவு வைக்கவோ இல்லைன்னா ஏதோ செய்ய முடியும்ல அப்படிங்கிறாங்க. முதல்ல அதுக்கு டாக்குமெண்ட் உருவாக்கணுமே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அதுக்கு எதுவும் ஆள் இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஒரு யோசனை இவரு கால் பண்ணுறாங்க சிட்டிக்கு கால் பண்ணி, சிட்டி எங்கள் மாமியார் வீட்டை ஏன் வீடுன்னு சொல்லி டாக்குமெண்ட் மாற்றணும், ஆள் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, ஆள் இல்லாமையாக இருக்கும், அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, என்ன உங்கள் பேரில் மாற்றணுமா, அதுக்கு மாற்றினா கொஞ்சம் செலவாகுமே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சிட்டி, அந்த வீட்டை நான் அடையணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, அது என் மாமியார் வீடு தான், அந்த வீட்டு பத்திரத்தை நான் திருப்பிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு 27 லட்ச ரூபா அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கி யார்ட்டையாவது பணம் வாங்கி தரலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், டாக்குமெண்ட் சொந்தமாக வீடு இருக்குது அப்படின்னா தந்துடுவார். ஆனால் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, ஒரு நாள் வீட்டை பார்க்க வருவார். ஒன்று. ரெண்டாவது, அந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கின பிறகு அவங்ககிட்ட போய் நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு என்ன அமௌண்ட்டோ 4ல் ஒரு பகுதி தருவார். உங்கள் வீடு 1 கோடி ரூபா மதிப்புனா 25 லட்ச ரூபா தருவார், அதான் கணக்கு அப்படிங்கிறாங்க. சிட்டி 2 வீடு இருக்குது, 2 வீடையுமே காமிச்சிடலாம், ஒரு நாள் எல்லோரையும் விட்டு வெளியே அனுப்பிட்டு காமிச்சிடலாம், டாக்குமெண்ட்டும் உருவாக்கிடலாமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அசால்ட்டாக உருவாக்கி தரேன், ஆனால் அதை உருவாக்க ஒரு 2-3 லட்ச ரூபா செலவாகும், அதையுமே நீ அடை வைக்கிற தொகையில் தான் இது பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அந்த பத்திரத்தை திருப்பிடும், எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு அப்போ தான் பெருமூச்சு வருது. பணம் பரட்டி வேண்டி சிட்டி சரின்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. பாரு எல்லாத்துமே நீ சிட்டி பக்கத்துலாம் சாய்ச்சி விடுத, அந்த தினேஷ் அவன்கிட்ட தான் சாய்ச்சி விட்ட, அவன் பார்த்துட்ருக்காங்கிறான். இப்போ இந்த வீட்டுக்கு அதையும் சாய்ச்சி விட்ற, முத்துக்கும் அவனுக்கு ஆகாது, ஏதோ ஒரு வகையில் இந்த முத்தை பாடாப்படுத்தணும்னு நினச்சி ஒன்றை பாடாப்படுத்தினா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டான்டி, அவன் ரொம்ப நாளாக நல்லா பேசிகிட்டு இருக்கான், அவன் யார்கிட்ட எப்படியோ என்கிட்ட கரெக்டாக தான் இருக்கான், நான் பண்ண தான் போகிறேன், எனக்கு 27 லட்ச ரூபா வேணும், நான் சிட்டி சொல்ல தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு மேலே தலையெழுத்து யார் மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. நீ தானடி இந்த ஐடியா கொடுத்த எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லடி நீ வேறு யாராவது வச்சா கூட பிரச்சனை இல்லை, சிட்டியே மோசமான ஆள், அவனை வச்சு நீ டாக்குமெண்ட் மாற்றி நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோ, நீ வசமாக ஆப்பில் போய் உட்காந்துருவடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, இப்போ நான் 27 லட்ச ரூபா கொடுத்து
இந்த கடையை மனோஜுக்கு மீட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் மனோஜ் உனக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா பயங்கரமாக விக்கி விக்கி சிரிக்கிறாங்க. ஏன்டி விக்கி விக்கி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, சாதாரண விஷயம். அவங்க அப்பா பணத்தை வச்சே அவன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு இந்த மனோஜ். அதை நான் தான்ப்பா பண்ணேன், ரோகிணி பண்ணலன்னு சொல்ல மாட்டுறாரு. இதில் நீ மனோஜுக்கு அவள் தான் பண்ணினேன், இந்த உங்கள் அம்மா விட நான் என் வீடுன்னு சொல்லி அடை வச்சேன், டாக்குமெண்ட் பொய்யா தயார் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் உன் புருஷன் உன் சைடில் எனக்கு போகிறாரு அப்படிங்க. அதில் வாயை மூடு, அதை எப்படி செய்யணுமோ அதை பார்த்துக்கிறேன், இன்னும் மனோஜை நான் எப்படி கையில் எடுக்கணுமோ எடுத்துக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா அனுப்பின பணத்தை வச்சு தான் மனோஜ் கடை வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா மனோஜ் எப்படி கையில் கொண்டு வர முடியுமோ அப்படி நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. பார்ப்போமே அப்படிங்கிறாங்க வித்யா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.